சிவகாசி அருகே செங்கமலப்பட்டியில் இன்று காலை நிகழ்ந்த வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் சற்று முன்பு தாயில்மடியில் உள்ள ஒரு பட்டாசு ஆலையிலும் வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் இணைப்பில் இருக்கிறார். செந்தில், விவரங்கள். முக்கியமாக நந்தா, அதாவது சிவகாசி அருகே உள்ள தாயில்பட்டி பகுதியில் மாயப்பன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை இயங்கி வருகிறது. இந்த பட்டாசு ஆலையில் சுமார் 30க்கும் மேற்பட்ட அறைகள் உள்ளது. இதில் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பட்டாசு பணி செய்து ஏற்பட்ட ஆய்வின் காரணமாக ஒரு அறையில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக சுமார் இந்த பகுதியில் 10க்கும் மேற்பட்ட அறைகள் தரைமட்டமாகியுள்ளது. பலத்த சத்தத்துடன் வெடி விபத்து ஏற்பட்டதில் 10க்கும் மேற்பட்ட அறைகள் தரைமட்டமாகியுள்ளது. இந்த பட்டாசு ஆலையில் பணிபுரிந்த தொழிலாளர்களில் இதுவரை 4 தொழிலாளர்கள் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் முனீஸ்வரி என்கிற ஒரு பெண் மட்டும் தற்பொழுது சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மேலும் அந்த பகுதியில் சிவகாசி மற்றும் வெம்பக்கோட்டையில் உள்ள தீயணைப்பு மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். 10க்கும் மேற்பட்ட அறைகள் தரைமட்டமாக இருப்பதால் மீட்பு பணி எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் தொடர்ந்து மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது. சிவகாசி மற்றும் வெம்பக்கோட்டை காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அந்த மீட்பு பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நடக்கக்கூடிய இந்த வெடி விபத்துகளுக்கு என்ன காரணம்? மேற்கொண்டு இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது சென்று? நிச்சயமாக தீபாவளி பண்டிகைக்கு அடுத்தபடியாக தொடர்ந்து தற்போது 3 விபத்தானது நடைபெற்று வருகிறது. கடந்த வாரமாக ஒரு விபத்து ஏற்பட்டு அதில் 3 வடமாநில தொழிலாளர்கள் படுகாயமடைந்து தற்போது அவர்கள் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை செய்தார்கள். இந்த நிலையில் இன்று காலை சிவகாசி அருகே நடந்த விபத்தில் ஒரு தொழிலாளி படுகாயங்களுடன் சிவகாசி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்தார். ஒருவர் உயிரிழந்தார். தற்பொழுது மீண்டும் அதே சிவகாசி பகுதியில் வெடிவிபத்தானது இன்றே ஒரே நாளில் 2 வெடிவிபத்து நடந்துள்ளது. இந்த பட்டாசு ஆலைகளில் ஏற்படக்கூடிய விபத்துகளை தடுக்கும் விதமாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு 9 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு அந்த நடைமுறை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தீபாவளி பண்டிகை முடிந்து தற்போதுதான் அனைத்து பட்டாசு ஆலைகளுமே செயல்பட தொடங்கி தைப்பொங்கல் முடிந்த பின்புதான் அனைத்து பட்டாசு ஆலைகளுமே பணிகள் இந்த தொடர் விபத்து என்பது நடைபெற்றுள்ள நிலையில் அதிகாரிகள் உடனடியாக கவனம் செலுத்தி இந்த பட்டாசு ஆலைகளில் ஏற்படக்கூடிய விபத்துகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். நன்றி செந்தில், விரிவான விவரங்களுக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கிவயல் கிராமத்திற்கு பிரச்சனை